பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாயா 51 அதிகாரம் 3 வசனம், கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதலடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரை தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எந்த பகுதி மிகுந்த கேள்விக்குறியோடு கஷ்டத்தோடு பாழான ஸ்தலங்களை போல இருக்கு பாஸ்டர், வனாந்தரத்தை போல் இருக்குது, அவாந்திர வெளியை போல இருக்குது, ஒரு அடையாளமே இல்லை, ஒரு நன்மையே இல்லை, ஒரு செழிப்பே இல்லை, என்ன செய்யறது? என்ன மாறும்? என் வாழ்க்கையில் எப்ப மாறுதல் வரும்? உங்களுக்கு இந்த வார்த்தையை கொண்டு வருகிற ஏசாயா 51:3 படி உங்களுக்கு ஆறுதல் செய்யும்படியாய் கர்த்தருடைய வார்த்தை இதனால கடந்து வருது. எனக்கு ஆறுதல் செய்வார், நிச்சயம் செய்வார். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். ஆறுதலை எதிர்பார்க்கிற எனக்கு தேவனுடைய ஆறுதல் கடந்து வருமா? எனக்கு ஒரு ஒத்தாசை கடந்து வருமா? நிச்சயம் கடந்து வரும். அன்பு மகனே மகளே, உங்களுக்கு ஒத்தாசை கடந்து வரும். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். நீங்க தற்செயலா அந்த வார்த்தையை கேட்கல. தேவனுடைய நிர்ணயிக்கப்பட்ட, it is an ordained time you are hearing this verse, Isaiah 51:3. கர்த்தர் நிர்ணயிக்கப்பட்டதனால, கர்த்தர் நீங்க கேட்கும்படி முன்குறித்ததனால கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அந்த சீயோன்கிற இடத்துல உங்க பெயரை போட்டு சொல்லுங்க, கர்த்தர் உங்க பெயரை போட்டு உங்களுக்கு ஆறுதல் செய்வார். இந்த வசனத்தை இன்றைக்கு ஒரு 100 தடவை நீங்க சொன்னாலே உங்க ஆவியில ஒரு உயிர்ப்பிக்கிற வல்லமை கிரியை செய்யறது நீங்க உணர முடியும். You can experience the change. காரணம், நான் சொல்லுகிற அந்த ஏசாயா 51:3 அந்த வசனத்துல ஜீவன் உண்டு, வல்லமை உண்டு. என்ன வனாந்திரமா இருந்தாலும், என்ன அவாந்திர வெளியா இருந்தாலும் மாற்றுகிற அந்த பலத்த கரம் உங்களுக்காய் காரியங்களை மாற்றும். வாழ்க்கையில எத்தனையோ பேரை நம்பி அவருடைய பேச்சை நம்பி இன்றைக்கு ஏமாந்து போய் வெறுமையா இருக்கிற நினைக்கிறீங்கல்ல, கர்த்தர் உங்களுக்கு ஆறுதல் செய்வாருங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆறுதல் செய்வார். ஆறுதலின் தெய்வம் அவர். அவர் ஆறுதலின் தெய்வம். உங்களுக்கு ஆறுதலை கொண்டு வருவார். எந்த இடத்துல நம்பிக்கையை கொடுத்து நான் இருக்கிறேன்னு சொல்லி உங்களை மோசம் போக்கினார்களோ, அதற்கு பதிலாக கர்த்தரே உங்களுக்கு ஆறுதலின் தேவனாய் கடந்து வந்திருக்கிறார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதலடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் அவர் மாற்றுவார். திரும்ப ஆண்டவர் உங்க வாழ்க்கையை கட்டுவார். உங்க தொழிலை திரும்ப ஆண்டவர் கட்டுவார். எந்த காரியத்துல தோல்வியை சந்தித்து திருமணம் இழம முடியுமா, திருமணம் கட்ட முடியுமான்னு நீங்க சிந்தித்து கொண்டிருக்கிறீங்களோ, அதுல தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். நீங்க இன்னைக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், உங்க பேரை நான் சொல்றேன், அந்த ஏசாயா 51:3 முதலாவது அந்த வசனத்துல போட்டு உங்க கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். சீயோன் இடத்துல உங்க பேரை போட்டு 100 தடவை இன்றைக்கு நீங்க சொல்லி பாருங்க. நிச்சயம் நீங்க எந்த இடத்துல வனாந்தரமா பார்க்கிறீங்களோ, எந்த இடத்த வெறுமையா பார்க்கிறீங்களோ, கர்த்தருடைய தொடுதல் அந்த இடத்துல கடந்து வரும். இந்த வார்த்தையை கேட்டு இன்னைக்கு 100 தடவை சொல்றீங்க. இப்படியே இது ஒரு சில நாட்கள் அது நீங்க சொல்லி கொண்டிருக்க உங்களை சுற்றிலும் வனாந்தரத்தை போல நீங்க பார்த்திருப்பீங்க. ஆங்காங்கே நீருற்றுக்கள் எழும்புறதை பார்க்க போறீங்க. உங்களுக்கு என்று சகாயம் கடந்து வரதை பார்க்க போறீங்க. இந்த வார்த்தை கேட்க உங்களுக்கு அடையாளத்தோடு சொல்லுகிற, நீங்க இந்த வசனத்தை திரும்ப கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார் என்று சொல்ல ஆங்காங்கே நீருற்றுக்கள் வரதை பார்க்க போறீங்க. நீங்க எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க இந்த இடத்துல இருந்து எனக்கு நன்மை வருமா, இவர்கள் எனக்கு உதவி செய்வாங்களா, நீங்க எதிர்பார்க்கவே இல்லை. கர்த்தர் உங்களுக்கு நீரூற்றை எழுப்பி கொடுப்பார். அப்படித்தான் நான் எத்தனையோ நேரத்துல எவ்வளவோ நம்பிக்கையோடு எத்தனையோ பேருக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி அந்த இடமெல்லாம் வண்ணாந்தரமா போனதை பார்த்திருக்கிறேன். ஆனா கர்த்தர் நிர்ணயித்த அற்புதமான உறவுகள், அற்புதமான தேவ பிள்ளைகள் இன்றைக்கு ரெகபோத்துல நீரூற்றுகளாய் ஆசீர்வாதமாய் எல்லா வகையிலையும் தேவன் கொடுக்கிற ஆறுதலாய் ஆண்டவர் பூந்தோட்டமாய் அற்புதமாய் எங்களை நடத்தி வருகிறார். அதே ஆறுதல் உங்களுக்கு கடந்து வரும். அதே அபிஷேக வல்லமை உங்களை தொடும். ஏசாயா 51:3 வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த நாள்ல இருந்து ஆண்டவரே கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். இந்த வசனத்தின்படி எனக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி, துதி, கீத சத்தம் எனக்கு உண்டாயிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். என் வாழ்க்கை மாறுவதற்காய் ஸ்தோத்திரம். திருமணம் கட்டப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை வைத்து நீங்க விசுவாச அறிக்கை செய்ய உங்க வாழ்க்கை மாறும். தொழில் கட்டப்படும்.
இருக்கிற இடத்துல ஆசீர்வாதமா வருவீங்க. உங்க ஊழியத்தை கர்த்தர் செழிக்க செய்வார். God bless you. God bless you.